ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி காய போடுறாங்க. சேரன் இருந்துட்டு, நிலாமா அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம், முதல்ல இந்த காஃபியை குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, மதியம் என்னம்மா சமைக்கலாம், இப்போ என்ன சமைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தோசை அது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. என்னென்ன எப்போ பாரு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா, முதல்ல நீங்கள் உட்காந்து காஃபியை குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, ஆமாண்ணு நானே தோசை ஊற்றுறேன், முதல்ல நீங்கள் உட்காந்து காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, ஆமாம் சோழன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நைட்டு பிரச்சனையாச்சுல அதனால தான் அவன் மூச்சு தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான், இன்னுமே அவன் வீட்டுக்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே, இல்லைண்ணே ஃபோன் எங்கிட்ட இருக்கு, நான் போய் எடுத்துகிட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, இல்லை நீ வேண்டாம் நீங்கள் இருங்க, எங்கிட்டே கையில் ஃபோன் இருக்குது, நானே அண்ணனுக்கு பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனே ஃபோன் பண்ணுறாரு. சோழன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஃபோன் வந்த உடனே எந்திரிச்சு, சொல்லுடா பல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணா எங்கன்னா போனேன், இன்னுமே நீ வீட்டுக்கு வரல. இல்லைடா நைட்டு ஒரு சவாரி இருந்தது, அதனால தான் நான் வந்துட்டேன், அதே மாதிரி கார்லேயே ஓரமாக போட்டு படுத்து தூங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா பேசுகிறாங்க, எங்கெங்க இருக்கீங்க, பக்கத்தில் தாங்க இருக்கேன், வீட்டுக்கு தூங்க வேண்டியது தானே, எதுக்காக ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சோழனும் சரிங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சைடு ஒரு வண்டி வருது, வண்டியை வேற இழிச்சு விட்டுறாரு. அவர் கீழே வேற விழுந்துடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கி விடுறாங்க. சோழன் இருந்துட்டு, நான் தான் ஹார்ன் அடிச்சுட்டே வந்தேன், இல்லை நீ பார்த்து வந்திருக்கணும்ல, மிஸ்டேக் உன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, ஹார்ன் அடித்தா மட்டும் போதுமா, இண்டிகேட் போட்டிருந்தா நீ எந்த பக்கம் போகிற எந்த பக்கம் வரேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, நாங்கள் கொஞ்சம் உஷாராக வந்திருப்போம்ல, இடிச்சது மட்டும் இல்லாமல் இவ்வளோ திமிரவா நீ பேசிகிட்டு இருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க தான் போகிறேன், தாராளமாக போய் போலீஸை வர சொல்லுங்கள், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. இவனுக்கு அவ்வளோ திமிரா போயிடுச்சா, இருடா உன்னை போலீஸ் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போலீஸை மட்டும் இல்லை யாரனாலையும் வர சொல்லுங்கள், ஏன் மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பாக வந்ததும் உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சோழன் மேலே தான் தப்பாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் போலீஸை வர வச்சு சோழனை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரண் இருந்துட்டு, மதியமாக நான் சிக்கன் செஞ்சிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, அண்ணன் இன்னைக்கு சண்டே, நீ சிக்கன் எடுத்தாலும் சரி மட்டன் எடுத்தாலும் சரி, ஆனால் தயவு செஞ்சு சாம்பாரை மட்டும் வச்சு விட்டுறாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி கிளம்புற போது ஃபோன் வருது. யார் என்னன்னு பார்த்தா சோழனோட நம்பர்லேருந்து தான் வருது. சோழனே கால் பண்ணிட்டான். அவங்கிட்ட சிக்கன் மட்டும் சமைக்கிறதா சொல்லாதன்னு, அதுக்கப்புறம் அடிக்கிட்டே போயிட்டே இருப்பான், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லடா, என்ன வாரத்தில் ஒரு நாள் தானே, அவன் கேட்குற மாதிரி சமைச்சு கொடுத்துட்டா போச்சு. ஆமாண்ணே நீ இப்படியே பேசிட்டே இருன்னு, எங்கிட்ட பேசிகிட்டு இருக்க போறியா இல்லை ஃபோனை அட்டன் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருடா அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே சோழா எங்கடா வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டுருக்கிற வழியில் ஒரு வண்டிக்கான தேவையில்லாமல் கார் மேலே மோதிட்டு, நான் தான் அவனை இடித்து தள்ள மாதிரி என் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன், நீ கொஞ்சம் வாயண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரண் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரிடா நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததான் என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பாண்டியன் இலாலாம் கேட்குற போது, சோழன் வந்துட்டுருக்கிற போது யாரோ ஒரு வண்டிக்காரன் தெரியாதத்தனமாக விழுந்துட்டானா, அதனால் சோழனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயையோ வாண்ணா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, அண்ணன் நானும் வரேண்ணே, சரிம்மா வாமா, ஆனால் நீ எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம், பரவாயில்லண்ணே நான் இங்கே இருந்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்குண்ணே, அதனால் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன்னு நானும் வரேன்னு சொல்கிறாங்க. நீ வேண்டாண்ணா, நீ ரொம்ப சின்ன பையன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்தால் ரொம்ப பயந்து போயிடுவேன், இப்பயே பாரு நீ ரொம்ப பயப்படுற, அதனால் நீ வேண்டாம், நீ இங்கே இருந்துக்கோ, நாங்கள் போயிட்டு வரோம்,
அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பாண்டியன வந்து பைக்ல வர சொல்லிட்டு, சேரனும் நம்ம நிலாவும் வந்து ஆட்டோல போயிட்டுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க சோழன் வந்து உட்காந்துட்டுருக்காங்க. அடிபட்டவரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பக்கம் குடுத்துட்டுருக்காரு. "பாருங்கண்ணே, என் மேல தப்பே இல்ல. ஆனா இவரு என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டுருக்காங்க. போலீஸும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம, என்ன புடிச்சு இங்க உட்கார வச்சுட்டுருக்காங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கு அடுத்ததா, "யாருங்க அது? எதுக்காக நீங்க அக்யூஸ்ட் கிட்டலாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க வாங்க." அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. சோழனும் போறாங்க. "அவன் என்னுடைய தம்பி தான். அவன்லாம் தப்பு பண்ண மாட்டான். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க. அவன விட்டுருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "அடிபட்டவர பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு? வண்டி நொறுங்கி போய் கிடக்குது. எப்படிங்க விட முடியும்? எஃப்ஐஆர் போட போறோம். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "சார் சார் அதெல்லாம் வேண்டாம். எஃப்ஐஆர் போட்டா அவன் வாழ்க்கையே போயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம் சார். கேஸ வாபஸ் வாங்கிருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இவன் பேசின பேச்சுக்கு எப்படி கேஸ வாபஸ் வாங்க முடியும்? போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்றேன். எவ்ளோ தைரியமா இருந்தா பண்றதுனா பண்ணு. யாருனாலையும் வரட்டும்னு அவ்ளோ திமிருத்தனமா பேசிட்டு இருக்கான். இவன என்ன அப்படியே விட்டுட்டு போணுமா என்ன? எங்களாலலாம் விட்டுட்டு போ முடியாது. கேஸ் குடுத்து உள்ள இவன தள்ள தான் போறேன். அப்படின்ற மாரி வந்து ரொம்பவே கோவமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இறங்கி கூட வரமாட்டேன்றாரு. அதுக்கு அடுத்ததான் நிலாவும் இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. சரண் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா கேட்கவே மாட்டேன்றாங்க. சோழனை தூக்கி லாக்அப்ல போட சொல்றாங்க. அவங்களும் லாக்அப்ல தூக்கி சோழனை வந்து போட்டு விட்டுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, "நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "வண்டியோட ஓனரை வர சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட ஓனரையும் வர சொல்றாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. சோழன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு இவங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்றாங்க. "சரிங்க தம்பி, நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரோட ஓனர் போயிட்டு உள்ள பேசுறாங்க. "அடிபட்டவர பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு. ஆனா இந்த பையன் ஓவர் திமிரா பேசிட்டு இருக்கான். அதனால இவனெல்லாம் விட முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி விட்டுறாங்க. எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனா கேஸ வாபஸ் வாங்கவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பணத்த குடுத்தாவது இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வீட்ல இருந்து கிளம்புறம்போதே சேரன் அவங்க கிட்ட இருக்கிற பணத்த எடுத்துக்கிறாரு. பாண்டியனும் அவர் கையில இருக்கிற பணத்த எடுத்துக்கிறாரு. பத்தாது அப்படின்றதுனால சோழன் பேக்ல இருக்கிற 30,000 பணத்த எடுத்துக்கிறாரு நம்ம பாண்டியன். அதுக்கு அடுத்து தான் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. "ரூ. 1,00,000 குடுத்துருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஐயய்யோ! அவ்வளோலாம் முடியாது சார். கஷ்டப்படுற குடும்பம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "சரி போனா போகட்டும். உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒரு ரூ. 50,000 பேசிக்கோங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "வண்டிக்கெல்லாம் அடிபட்டிருக்கு. நெறைய செலவாகும். பாருங்க இவரு கையிலலாம் எப்படி அடிபட்டிருக்குன்னு காலை பாருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "சார் ஒரு 25,000 அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. அப்படி கொடுக்க முடியறதா இருந்தா 50,000 குடுத்து கேஸ வாபஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா நேரா கோர்ட்டுக்கு போங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா போலீஸும் இருந்துட்டு, "அடிபட்டவர்கிட்ட எதுக்கு கோர்ட்டு கேஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்கே போனால் நிறைய செலவாகும். அதனால ஸ்டேஷன்லேயே உங்கள் பிரச்சனையை நீங்கள் முடிச்சுக்கோங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி புரட்டினா கூட 39,000 தான் இருக்குது. மீதி இன்னும் 11,000 வேணுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணன், நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், "இல்லைப்பா வேண்டாம். நீ வேலைக்கு போகிற பொண்ணு. உங்ககிட்டயும் கொஞ்சம் பணம் வேணும்ல. அதனால நீ இந்த பணத்தை வச்சுக்கோமா, வேண்டாம்." அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த காரோட ஓனர் இருந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சவங்க வேறு, கஷ்டம் வேறு பட்டுட்ருக்கீங்க. 11,000 தானே, அதை நானே கொடுத்துட்றேன், வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பேசி முடிச்சுக்கிறாங்க. கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சோழனை வெளியே கொண்டு வராங்க. "இதுக்கு மேலேயாவது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக வண்டியை ஓட்டுற வழியை பாரு. முதல்ல ஷர்ட் பட்டனை போடு. நீ என்ன பெரிய ரவுடியாடா? என்னடா முறைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் கூட பார்க்காம யோசிக்காம நம்ம சோழனோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. நிலா முன்னாடி அவமானமாக போச்சேன்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. பாண்டியன் கிட்ட, "நீ எதுக்காகடா நிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளவோ பேசி பார்த்தாங்கடா, ஆனால் அவங்க தான் கேட்காம ஸ்டேஷனுக்கு வந்தே தீருவேன்னு சொல்லி கூடவே வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. "போடா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்கறதுக்காகவா நான் நான் இவ்வளோ தூரம்
பட்டேன். நிலா எப்பட்றா நம்ம ஆள பின்ன மதிப்பா? அப்படின்ற மாரியெல்லாம் சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பாண்டியன் கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னடா அங்க பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்பு நீ" அப்படின்ற மாரி பாண்டியன தொரத்தி விட்டுர்றாங்க. சோழன் கிட்ட "உன்னோட லைசென்ஸ் குடு. 1 மாசத்துக்கு இந்த லைசென்ஸ் என்கிட்டயே இருக்கட்டும். நீ எப்படி வண்டி ஓட்டுறன்னு நானும் பார்க்குறேன். இந்த மாரி லைசென்ஸ புடுங்கி வச்சா தான் உன்னால வண்டியே ஓட்ட முடியாது. அதுக்கப்புறம் அப்பதான் உன்னுடைய கொழுப்பு, திமிரு எல்லாமே அடங்க ஒரு இடத்துல இருக்கும்" அப்படின்ற மாரியெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. நிலா முன்னாடி இப்படி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு நம்ம சோழன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. தேவையில்லாமல் மறுபடியும் ஏதாவது பண்ண அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமாக மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, சார் என் மேலே எந்த தப்புமே இல்லை, டேய் வாயை மூடிட்டு கிளம்பிடு, இல்லாட்டி மறுபடியும் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரண் இருந்துட்டு, சார் சார் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார், அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், சோழன் மேலே எந்த தப்பும் இருக்காது, ப்ளீஸ் சார் அந்த லைசன்ஸை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. 1 மாதத்துக்கு இங்கே வந்து கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா நான் இந்த லைசன்ஸை தரேன். அப்பையும் இவன் திமிர்த்தனம் அடங்கியிருக்கணும். அப்படி இல்லாட்டி லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவேன். இந்த ஜென்மத்தில் வண்டி ஓட்டாத மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சார் சார் அப்படி மட்டும் பண்ணாதீங்க, இவன் வாழ வேண்டிய பையன், கஷ்டப்படுற குடும்பம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அதுக்கு அடுத்ததான், சரி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால சொல்கிறேன், 1 மாதத்துக்கு இந்த லைசன்ஸ் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, என் மேலே தப்பே இல்லை, எதுக்காக சார் என் லைசன்ஸை வாங்கியிருக்கீங்க? பார்த்தீங்களா இவன் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு, எப்படிங்க என்னால் லைசன்ஸ் கொடுக்க முடியும்? முடியவே முடியாதுங்க. திருப்பி 1 மாதம் கழித்து இவன் இதே மாதிரி வந்து பேசினா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் சேரன் வந்து சமாதானம் பண்ணி சோழனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டியன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போயிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு என்னாச்சுன்னு எதுவும் பிரச்சனை ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. வெளியே நடேசன் வேற உட்காந்தா அவரும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. அப்பையும் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு தண்ணிக்கு எடுத்துகிட்டு வந்து சோழனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் தண்ணியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை தூக்கி போட்டுடுறாங்க. டேய் என்னடா உன் பிரச்சனை? நீராங்க வண்டியை ஓட்டிகிட்டு போயிருப்ப, அடுத்தவன் எப்படி வரான் என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டுவேன், போலீஸ் ஸ்டேஷன் அது இது நாங்கள் அலைஞ்சிட்ருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் தப்பாக ஓட்டினேன்னு நீ கண்குள்ளே பார்த்தியடா, நான் சரியாக தண்டா ஓட்டினேன், என் மேலே எந்த தப்புமே கிடையவே கிடையாது, செய்யாத தப்புக்காக என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை எப்படிலாம் அடித்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பல்லவன் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, அண்ணனை அடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சேரன் இருந்துட்டு, ஆமாண்டா பல்லவா, சோழனை இன்ஸ்பெக்டர் வந்து அடிச்சிட்டாரு, அந்த கோவத்தில் தான் இவன் இருக்கான், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், நீங்கள் உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சரணை வந்து சொல்கிறாங்க. உடனே சோழனை இருந்துட்டு, அண்ணன் கையெடுன, என்னை விடுன, என்னை தொடாதீங்க, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, என்னடா யாரோ மேலே இருக்கிற கோவத்தை வீட்டில் வந்து காட்டிகிட்டு இருக்கியா, நீ செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தப்பு பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமாடா, நான் சரியாக தாண்டா இருக்கேன், அந்த ஆள் தான் ராங் ரூட்டில் வந்து தேவையில்லாமல் இடிச்சிட்டு போயிட்டான், காருக்கும் டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ 1 மாதத்துக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்க, 1 மாதம் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, அதெல்லாம் நீ கார் ஓட்டிகிட்டு வந்தல, நீ அப்போவே யோசிச்சுருந்துருக்கணும், எதுவுமே யோசிக்கிறதில்ல, எது எடுத்தாலும் முன்கோவம் ஜாஸ்தி, யாரை போட்டனாலையும் அடிக்கிறது, திட்டுறது, எதிர்த்து பேசுறது, இதே உனக்கு வேலையை போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு கோவப்பட்டு பாண்டியனோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, நடந்துடுது நடந்து போச்சு,
இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அதை பார்க்கறத விட்டுட்டு இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதனால் சோழன் வந்து முறுக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து சேரன் வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அவன் அடி வாங்கின கோவத்தில் இருக்கான்டா, அது எதையும் நீ பெருசாக எடுத்துக்காத, விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுதுண்ணே, எல்லோரும் முன்னாடியும் அவனை அடித்ததுனால தான் அவன் கோவத்தில் இருக்கான். அவனுடைய கோவம் எனக்கு புரியுதுண்ணே. ஆனால் இருந்தாலையும் இவன் பண்ணுறது எல்லாமே தப்பு தானேண்ணே. யார் என்னன்னு பார்க்கணும்ல, நாளை பின்ன யோசிக்கணும்ல. இப்போ 1 மாதத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு என்னென்ன பண்ண போகிறான் என் 1 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், என்ன வேணால் நடந்து போட்டோம், ஆனால் யாருமே சண்டை போடாதீங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தாவே அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. தேவையில்லாமல் யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது, போலீஸ் வந்து அடிச்சதுன்னு சொல்லிட்டு அதையவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் என் மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் என் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளி இப்போ லைசன்ஸை வேறு பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்? எல்லோரும் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்திட்டாங்க. நிலா அப்படின்னா என்னை பற்றி நிலா என்னெல்லாம் நினைப்பா? என் மேலே தான் எல்லா தப்புன்னு நினைக்க மாட்டா. ஏண்டா இவனை நம்பி நம்ம இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் சோழன் அண்ணன் ஏதோ கோவத்தில் இருக்கு, அதை நீ பெருசாக எடுத்துக்காதானே, விடுடா பரவாயில்ல இருக்கட்டும். அவன் என்ன என் மேலே கை வைக்கிறது என்ன புதுசா? எப்பவுமே நான் போட்டு அடிச்சுக்கிட்டே தானே இருக்கான், என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்கான், பரவாயில்ல விடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவனை 1 மாதத்துக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்களே, இவன் என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முதல் கொண்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நிலா இருந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சேரன் இருந்துட்டு, சரி நான் மதியத்துக்கு சமைக்கிறதுக்காக சிக்கன் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் யாரும் சண்டை போடாமல் அமைதியாக இருங்க. பாண்டியா, அவன் எதனா பேசினா கூட நீ எதுவும் பேசாதடா, அடித்தா கூட வாங்கிக்கோடா ப்ளீஸ்டா எங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சேரன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசன் இருந்துட்டு, என்னதான் இருந்தாலையும் இவன் நம்ம பையன் தானே, இப்படி இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. வெளியே இருக்கிற மனுஷனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பாண்டியனை மறுபடியும் போட்டு அடிக்கிறாரு. என்ன பார்த்து வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிற, அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு என்ன அறிவில்லாமல் போயிடுச்சு, இத்தனை வருஷமாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன்டா, இப்போ 1 மாதத்துக்கு என்னை வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொன்னதையே சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ என்னடா பண்ண சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும், எல்லாம் உன்னால தான்ட்டு ஆகுனது, நைட்டு மட்டும் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்திருந்தா நான் வீட்லேயே இருந்திருப்பேன், எங்கேயும் போயிருந்திருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் நைட்டு அவ்வளோ தூரம் பேசினதுனால தான் நான் வெளியே போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ எவனோ ஒருத்தன் ஏன் வண்டி மேலே வந்து மோதிட்டு நான் தான் இடித்த மாதிரி கேஸை கொடுத்து இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, எல்லாமே நம்மளால தானே ஆனது, நம்ம தானே அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசினோம், அதனால தானே அவர் வீட்டை விட்டு வெளியே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ரொம்பவே கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் பல்லவன் இருந்துட்டு, அண்ணே நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, அண்ணன் ஏதோ கோவத்தில் பேசுது புரியுது, ஆனால் இருந்தாலையும் நானும் ஒரு விதத்தில் இதுக்கு காரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.